தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வரும் புதன்கிழமை வெளியிடப்படும் என மக்கள் நீதி மய்யம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் துணைத் தலைவர் மகேந்திரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் பட்டியலை கட்சியின் தலைவர் கமலஹாசன் வரும் 20ஆம் தேதி வெளியிட இருப்பதாக கூறியுள்ளார். ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், கூகுள், டிக்டாக், ஷேர்சாட் ஆகிய 6 சமூக ஊடகங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா நாளை ஆலோசனை நடத்துகிறார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு சமூக வலைதளங்களில் அரசியல் கட்சிகளின் பரப்புரைகளை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் சமூக ஊடகங்களின் தலைமை அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா நாளை ஆலோசனை நடத்துகிறார். சட்டவிரோதமான செய்திகளை பரப்புவதை தடுக்க வேண்டும், தவறான உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பகிரக்கூடாது, சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் மற்றும் புகைப்படங்களை தாமாக முன்வந்து நீக்குவது உள்ளிட்ட பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் இரவு 10 மணிக்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தலை ஒட்டி தேர்தல் ஆணையத்தின் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இதனால் மார்ச் 19ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை தினமும் இரவு 10 மணிக்குள் மதுபான கடைகளை மூட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. உரிமம் பெறப்பட்ட இடத்தை தவிர வேறெங்கும் மதுபானங்களை வைத்திருக்க கூடாது எனவும், உரிய அனுமதியின்றி மதுபானங்களை எடுத்துச் செல்லக்கூடாது எனவும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜகவை வீழ்த்த பகுஜன் சமாஜ் சமாஜ்வாதி கூட்டணியே போதுமானது என பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார். இந்த கூட்டணி காங்கிரஸ் கட்சிக்கு ரேபரேலி மற்றும் அமேதி தொகுதிகளை ஒதுக்குவதாக அறிவித்த நிலையில் இந்த கூட்டணிக்கு தாங்கள் 7 தொகுதிகளை ஒதுக்குவதாக நேற்று காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. இது தொடர்பாக மாயாவதி லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பாஜகவை வீழ்த்த பகுஜன் சமாஜ் சமாஜ்வாதி கூட்டணியே போதுமானது என்றும், இதுபோன்ற நடவடிக்கைகள் மூலம் தவறான கருத்தை காங்கிரஸ் கட்சி உருவாக்க வேண்டாம் என்றும் மாயாவதி தெரிவித்தார். மதுரையில் இருந்து ராமநாதபுரம் வரையிலான 4 வழி சாலைக்கு நிலம் வழங்கியோர் கூட்டமைப்பு தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. 114.7 கிலோமீட்டர் தூரமுள்ள தேசிய நெடுஞ்சாலை 937 கோடி ரூபாய் செலவில் 4 வழி சாலையாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த சாலைக்கு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. இதற்கு 2015 டிசம்பர் மாதம் இழப்பீடு தொகை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நிலங்களின் சந்தை மதிப்பு உயர்ந்துள்ளதால் அதற்கு ஏற்றாற்போல் இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் போராடி வருகின்றனர். அரசு செவிசாய்க்காததால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடியின் நிர்வாகத்திறன் பற்றி குஜராத் ஆராய்ச்சி மாணவர் மெகுல் சோக்சி ஆய்வுக் கட்டுரை ஒன்றை எழுதியுள்ளார். அதில் மோடியை பற்றி 450 பேரிடம் கேட்ட 32 கேள்விகளின் பதில் இடம் பிடித்துள்ளன. மோடியின் பேச்சு சிறப்பாக உள்ளதாக 25 விழுக்காடு பேரும், 48 விழுக்காடு மக்கள் மோடியின் அரசியல் வணிக உத்தி சிறப்பாக இருப்பதாகவும் கூறியுள்ளனர். சர்ச்சையில் சிக்கிய பிரபல வைர வியாபாரி மெகுல் சோக்சியின் பெயரில் உள்ள மாணவரின் ஆய்வுக் கட்டுரை பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஐக்கிய அரபு நாடுகள் தலைநகர் அபுதாபிக்கு காலவரையின்றி விமானங்கள் இயக்கம் நிறுத்தப்படுவதாக ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் சில காரணங்களுக்காக அபுதாபிக்கு விமானம் இயக்கப்படாது என அறிவித்துள்ளது. இந்த தகவலை நேற்றே பயணிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டதாக கூறியுள்ள ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் தங்களது அறிவிப்பு உடனடியாக அமலுக்கு வந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அபுதாபிக்கு இயக்குவதற்காக போதுமான விமானங்கள் இல்லாத காரணத்தால் அபுதாபிக்கு மறு அறிவிப்பு வரும் வரை இயக்கப்படாது என்றும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. சிவன் மற்றும் ஹனுமான் பெயர்களில் வந்த பதிவு தபால்களை யாரிடம் கொடுப்பது என்று தெரியாமல் அஞ்சலக ஊழியர் தடுமாறி வருகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்தி நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு ஒன்றில் சிவன் மற்றும் ஹனுமான் ஆகிய கடவுள்களின் பெயரில் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து அஞ்சலகத்திற்கு வந்த நோட்டீஸை அங்கிருந்த கோவிலில் ஒப்படைக்க சென்றபோது அர்ச்சகர்கள் அதை வாங்க மறுத்துள்ளனர். இதுகுறித்து அஞ்சலக அதிகாரிகள் தெரிவித்த போது 2 அல்லது 3 நாட்கள் வைத்திருந்து யாரும் வாங்கவில்லை என்றால் அனுப்பியவருக்கே திருப்பி அனுப்பப்படும் என்று தெரிவித்தனர். ராஜஸ்தானில் பெண் சட்டமன்ற உறுப்பினர் மற்றொரு பெண் பஞ்சாயத்து தலைவரை அவமானப்படுத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. ஓரியன் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திவ்யா மதேர்னா வெற்றி பெற்றதற்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது அருகில் இருந்த இருக்கையில் அந்த பகுதியைச் சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் சந்து தேவி என்பவர் சென்று அமர்ந்தபோது அவரை அங்கு அமரவிடாமல் தடுத்ததோடு மக்கள் மத்தியில் அமரும்படியும் அறிவுறுத்தியுள்ளார். இதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத சந்து தேவி பொதுமக்கள் பகுதியில் சென்று அமர்ந்தார். திவ்யா மதேர்னாவின் இந்த செய்கைக்கு பொதுமக்கள் மத்தியில் பெரிய அளவில் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன.
முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை மாநகர காவல்துறை கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சென்னை சுண்ணாம்பு குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த சுந்தர்ராஜை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் சகோதரருடனான சண்டையில் அவரை போலீசாரிடம் சிக்க வைக்க சுந்தர்ராஜ் இவ்வாறு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததும் தெரியவந்தது. சமூக செயற்பாட்டாளர் முகிலன் காணாமல் போனது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். காணாமல் போன முகிலனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கோரி மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திவேன் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு நீதிபதிகள் சத்யநாராயணன், நிர்மல்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசார் அறிக்கை தாக்கல் செய்தனர். அதில் 17 தனிப்படையினர் 251 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தியதாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். முகிலனின் செல்போன் சிக்னல்கள் மூலம் அவர் சென்ற இடங்களை விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் அடுத்த அறிக்கையை வரும் 8ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டனர். டிஜிபி டி.கே. ராஜேந்திரனுக்கு பணி நீட்டிப்பு வழங்கியதை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. குட்கா முறைகேட்டு வழக்கில் டிஜிபி டி.கே. ராஜேந்திரனுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டியும் எனவே அவருக்கு வழங்கப்பட்ட பணி நீட்டிப்பை ரத்து செய்ய வலியுறுத்தியும் மதுரையைச் சேர்ந்த கதிரேசன் என்பவர் பொதுநல மனுவை தாக்கல் செய்தார். குட்கா முறைகேட்டு வழக்கில் ஆவணங்களை திட்டமிட்டு டி.கே. ராஜேந்திரன் மறைத்ததாக அவர் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதில் அதுபோன்ற ஆவணங்கள் தங்களிடம் இல்லை என தெரிவித்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு அமர்வு இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சிபிசிஐடி விசாரணைக்கு பின்னர் திருநாவுக்கரசு நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். 4 நாட்கள் திருநாவுக்கரசை காவலில் எடுத்த சிபிசிஐடி போலீசார் கடந்த 3 தினங்களாக ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்தனர். இன்று மாலை வரை விசாரணைக்கான அவகாசம் உள்ள நிலையில் காலையிலேயே பலத்த பாதுகாப்புடன் அவர் முதன்மை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி நாகராஜ் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கான நீதிமன்ற காவல் நாளை முடிவடைவதால் நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்ட நீதிபதி அதுவரை கோவை மத்திய சிறையில் அடைக்க அறிவுறுத்தினார். கோவை விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. தனியார் டாக்ஸி நிறுவனத்துக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த கார் கோவை விமான நிலையத்தின் பார்க்கிங் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது திடீரென காரில் தீப்பிடித்ததை அடுத்து மளமளவென தீ கார் முழுவதும் பரவியது. இதில் கார் முழுவதுமாக தீக்கரையானது. இந்த விபத்து குறித்து பீலமேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் 3 பேர் மீது 10 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சாமிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த சூர்யா என்பவர் தமது நண்பர்களுடன் டாஸ்மாகில் மது அருந்திக் கொண்டிருந்த போது அங்கு வந்த 10 பேர் கொண்ட கும்பல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது. சூர்யா உள்ளிட்டோர் அங்கிருந்து காரில் தப்பினர். சிக்கினப்பட்டி அருகே காரை அவர்கள் நிறுத்திய போது அதே 10 பேர் கொண்ட கும்பல் மீண்டும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் சூர்யா உள்ளிட்ட 3 பேர் காயமடைந்தனர். சரவணனை மட்டும் அந்த கும்பல் தாக்காததால் அவர் மீது போலீசார் சந்தேகம் அடைந்துள்ளனர். இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சூர்யா உள்ளிட்ட 3வரும் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நெதர்லாந்தின் மத்திய நகரான யூட்ரெட்ஸில் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்தனர். பலர் படுகாயமடைந்தனர். டிராமில் சென்று கொண்டிருந்த நபர் திடீரென கண்ணில் தென்பட்டவர்களை எல்லாம் சுட்டார். இதில் பலர் படுகாயமடைந்ததாகவும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் அச்சம் உண்டாகியுள்ளதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை தீவிரவாதி பிடிபடாததால் அங்கு அசாதாரண சூழல் உண்டாகியுள்ளது. நியூசிலாந்து துப்பாக்கிச்சூடு பதற்றம் சற்று ஓய்ந்த நிலையில் இந்த துப்பாக்கிச்சூடு பீதியை ஏற்படுத்தியுள்ளது. மொசாம்பிக் நாட்டின் பெய்ரா நகரில் ஏற்பட்ட மிகப்பெரிய சூறாவளியால் அந்நகரமே உருக்குலைந்து போயுள்ளது. வியாழக்கிழமை காலை மணிக்கு 177 கிலோமீட்டர் வேகத்தில் அடித்த இந்த சூறாவளியில் அந்த பகுதியில் இருந்த மரங்கள் வேரோடு பிடுங்கி எறியப்பட்டன. அது மட்டுமல்ல, வீடுகள் மற்றும் வீட்டு கூரைகள் காற்றில் அடித்து செல்லப்பட்டன. மொசாம்பிக் நாட்டில் மட்டுமல்லாது அருகில் இருந்த நாடுகளிலும் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கியது இந்த சூறாவளி. இந்த சூறாவளியால் மொசாம்பிக் நாட்டில் 68 பேரும், தென்னாப்பிரிக்காவில் 150 பேரும், ஜிம்பாப்வேவில் 80 பேரும் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவிலிருந்து 3 கப்பற்படை கப்பல்களில் மருந்து, உணவு உட்பட நிவாரணப் பொருட்கள் மொசாம்பிக் நாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளன. சீனாவில் நடைபெற்ற ஆசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் இந்தியாவின் ஷேடோ திரைப்படத்துக்கு 4 விருதுகள் கிடைத்துள்ளன.
சிறந்த நடிகருக்கான விருது த பிளட் ஆஃப் வுல்வ்ஸ் படத்திற்காக ஜப்பான் நடிகர் யாகுஷோ கோஜிக்கு வழங்கப்பட்டது. சீனாவின் ஹாங்காங் நகரில் 13வது ஆசிய திரைப்பட விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் இந்தியாவில் உருவான ஷேடோ திரைப்படத்துக்கு 4 விருதுகளும், ஷாப்லிஃப்டர்ஸ் திரைப்படத்துக்கு 3 விருதுகளும் கிடைத்துள்ளன. ஐகா திரைப்படத்துக்காக சமால் எஸ்லையாமோவாவுக்கு சிறந்த நடிகை விருதும், பர்னிங் திரைப்படத்துக்காக லீ சாங் டாங்கிற்கு சிறந்த இயக்குனர் விருதும் வழங்கப்பட்டன. ரஷ்யாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட பனிச்சறுக்கு போட்டி மூலம் கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ரோசா கூட்டர் ஆல்பைன் நட்சத்திர விடுதி அருகே நடைபெற்ற பனிச்சறுக்கு போட்டியில் நீச்சல் உடையில் ஆண்கள் பெண்கள் என 2500 பேர் பங்கேற்றனர். இதில் 870க்கும் மேற்பட்டோர் சறுக்கு கட்டையில் இருந்து விலகி கீழே விழுந்தனர். 2016ஆம் ஆண்டு ரஷ்யாவின் சோச்சியில் நடைபெற்ற குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் 1500 பேர் பங்கேற்றது கின்னஸ் சாதனையாக பார்க்கப்பட்ட நிலையில் இந்த போட்டியின் மூலம் புதிய கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டது.